ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெச்சூஸ் ஹோமில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான சிக்கன் பிரியாணி தான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணாலும் பண்ணலாம். முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கர் காஞ்சோன்னே நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய்யும் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி அதை ஒரு வறுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம சோம்பு போடக்கூடாது. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிறேன். பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி மேக்ஸிமம் ஆட் பண்ண வேணாம். நான் வந்து சும்மா லைட்டாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 kg சிக்கன் எடுத்திருக்கேன். போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வரணும். இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி புதினா 1 கப்பு போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா போட்டு ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குங்க பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து மசாலா பொடி அரைக்கலைங்க. இது பிரியாணி பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன், கடையில் வாங்கினது. பிரியாணி பொடியும் கொஞ்சோண்டு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அது நல்லா எண்ணெயோடு திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் இல்லாதவங்க வந்து தயிரும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இன்றைக்கி வந்து 2 கிளாஸ் வீட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வீட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதனால் 2 கிளாஸ் வீட்டு அரிசிக்கு வந்து மொத்தம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா முறைச்சி வரவும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இந்த முறைச்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரவும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசியை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு எல்லாம் இருக்கா, காரம் எல்லாம் இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து அரிசியை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு என்னென்னு தெரியும். அரிசி போட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தாலும் உரப்பு கம்மியாக இருந்தாலும் நம்ம அப்போ ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 3 விசில் வந்தோடனே இறக்கிடலாம். ஃபேனில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். லைட்டாக கொத்தமல்லியும் நெய்யும் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்